வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் இந்த டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது ஃப்ரீ டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ். இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் சொல்லியிருந்தேன், பட்டு ஒரு பேராமீட்டர் மிஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த அலைன்மெண்ட்டும் சரியாக வரல. அதனால் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் லாஸ்ட் வீடியோ. அதனால் அதில் இருந்த அந்த கண்டென்ட்டை வந்து திரும்ப ஒரு ரிவைஸ், ஓகே, ஒரு கிளான்ஸ், சும்மா சாதாரண ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன்ஸில் இதில் வந்து 3 ஃபோர்ஸ், ரைட்டா? என்னென்ன ஃபோர்ஸ்னால் இனர்ஷியா ஃபோர்ஸ், அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், டேம்பிங் ஃபோர்ஸு சி இன்ட்டு வி. சிங்கிறது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், அதாவது டேம்பிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் வெலாசிட்டி. இது அதோட வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டேம்பிங் ஃபோர்ஸ் வந்துடும். ஓகே, அடுத்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் கேஎக்ஸ். ஓகே, இந்த 3 ஃபோர்ஸுமே வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆக்ட் ஆகும், ரைட்டா? அதனால் 3மே வந்து ஒரே சைனில் வருது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே 0 வருது. இதே ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் எஃப் நாட் சைன் ஒமேகா டி அந்த ஃபார்மில் வரும். ஓகே, ரைட்டு. ஸோ இது குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கா? ஓகே, ரைட்டு. எம் இன்ட்டு ஆக்சலரேஷன், சி இன்ட்டு வெலாசிட்டி, k இன்ட்டு எக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா c பை எம், இது k பை எம். ஓகே, இதோட ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அந்த ஃபார்மில் எழுதலாம். ஓகே, c பை எம் மைனஸ் c பை எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் c பை எம் ஸ்கொயர் minus 4 into k by m divided by 2, ரைட்டா? ஸோ இந்த 2வை உள்ளே எடுத்திங்கன்னா இந்த ஃபார்மில் வரும். ஸோ இந்த ஃபார்மில் வச்சுக்கோங்க, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரைட்டா? ஸோ மைனஸ் சி பை 2m ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சி பை 2m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே பை எம். இந்த கே பை எம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் வரும், அதாவது ஒமேகா என் ஸ்கொயர்னு வரும், ரைட்டா? இந்த சி பை 2m வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சி பை 2m வந்து ஏ. இது ஒரு காம்பட்டபிலிட்டிக்கு தான், ரைட்டா? கே பை எம் வந்து உங்களுக்கு ஒமேகா ஸ்கொயர். அப்போது சி பை 2m ஸ்கொயர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர்னு வரும், ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம அந்த இதில் டேம்ப்டு இதுக்கு ஆசிலேஷன்ஸ் அந்த டைம் பீரியட் பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஏங்கிற டேர்ம் யூஸ் ஆகும். ஓகே, ரைட்டு. இப்போ இந்த ரூட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். 3 கேஸ் இருக்குது, ரைட்டா? ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா when the roots are ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ், ரைட்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்கிறது நெகட்டிவாக இருந்தால் இமேஜினரி வரும், ரைட்? பாசிட்டிவாக இருந்தால் ரியல். ஓகே, ஸோ ரூட்ஸ் ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இது உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் சி பை 2m ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கே பை எம்னு வருமா, ரைட்? ஸோ த டேர்ம் இன்சைட் த ஸ்கொயர் ரூட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு சி பை 2m ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கே பை எம். இங்கே சி இருக்கிறதுனால இது வந்து திஸ் பேராமீட்டர் இஸ் மென்ட் ஃபார் டேம்பிங், ரைட்டா? இது வந்து நேச்சுரல் வைப்ரேஷன். ஓகே, சரி. இப்போ இது கிரேட்டர் தேன் இருக்கும்போது டேம்பிங் அதிகமாக இருக்கா, நேச்சுரல் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கான்னா டேம்பிங் தான் அதிகமாக இருக்குது, ரைட்டா? ஸோ நேச்சுரல் வைப்ரேஷனை விட டேம்பிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் ஓவர் டேம்பிங், ரைட்டா? இப்போ ஓவர் டேம்பிங் அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக இந்த நேம்லே இருக்குது டேம்பிங் அதிகமாக இருக்குது. அப்போது ஆசிலேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் வேகமாக வைப்ரேட் ஆகி நின்றும், ரைட்டா? ஸோ பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் இருக்காது இந்த டேம்பிங்கில். பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் இருக்காது, உடனே வந்து வைப்ரேட் ஆகி அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ரைட்டா? அதனால தான் அதை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பீரியாடிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் தான் நான் லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணேன், அதனால் இதில் ஆட் பண்ணுறேன், ரைட்? அப்பீரியாடிக் டேம்பிங். ஸோ அப்பீரியாடிக் அப்படின்னா பீரியாடிக்கு ஆப்போசிட், ஓகேவா? பீரியாடிக் அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் பீரியடை எடுத்துக்கிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேம்ப் ஆகி நிற்கும், ரைட்டா? அது வந்து பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ். அந்த பீரியாடிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அப்பீரியாடிக், ரைட்டா?
இதில் ஆசிலேஷன்ஸ் இருக்காது, நோ ஆசிலேஷன்ஸ், சடன்லி டேம்ப்ட் அண்ட் கம்மிங் டு ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் அப்பீரியாடிக் டேம்பிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவர் டேம்பிங்லாம் வந்து அப்பீரியாடிக் டீகே, ரைட்டா, அப்பீரியாடிக் டீகே, ரைட். As damping is more than natural vibration, it is over damping, aperiodic decaying. இதில் damping factor என்ன அப்படின்னா C/Cc is more than 1. இப்போ Cc equal to 2m omega n, அது அடுத்த இதில் பார்ப்போம், ரைட்டா. அதை வந்து இதில் போட்டு பார்த்தீங்கன்னா C/Cc is greater than 1, that is C is greater than Cc, ரைட்டா. ஸோ ஓகே, damping factor வந்து greater than 1 இருக்கும் இந்த ஓவர் டேம்பிங்கில். ஓகே, அடுத்து செகண்ட் கேஸ் பாருங்கள். when the roots are imaginary. இமேஜினரின்னா I equal to root of -1. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்க டேர்ம் வந்து மைனஸில் இருக்கும், ரைட்டா, நெகட்டிவாக இருக்கும். இந்த டேர்மை பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்க டேர்ம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், ரைட்டா. அதாவது C/2m ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் K/mனு வருமா, ரைட், லெஸ் தேன் K/m, ரைட். ஸோ இப்போது இந்த டேம்பிங் பேராமீட்டர் வந்து இது டேம்பிங் வந்து நேச்சுரல் வைப்ரேஷனை விட கம்மியாக இருக்குது, ரைட்டா. ஸோ கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பேர் அண்டர் டேம்பிங். ஓகே, இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இமேஜினரி அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமேஜினரி நம்பர்ஸ் எப்படி எழுதுவாங்க, a + ib இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ இந்த ஐங்கிறது ரூட் ஆஃப் -1, அதாவது ஸ்கொயர் ரூட் உள்ள மைனஸ் டேர்ம் வந்தால், அதாவது நெகட்டிவ் வேல்யூ வந்தாவே அது வந்து ஐ வந்து வந்துடும், ரைட்டா. இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், ரைட். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பேர் அண்டர் டேம்பிங், அதாவது நேச்சுரல் வைப்ரேஷனை விட டேம்பிங் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீரியாடிக்கில் நார்மலாக டேம்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேச்சுரல் வைப்ரேஷன் அது பாட்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். டேம்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைப்ரேட் ஆகி ஜீரோக்கு வரும், ரைட்டா. இந்த ஓவர் டேம்பிங் மாதிரி உடனே வந்து நிற்காது, ரைட்டா, டீகே ஆகி நிற்காது. ஓகே, அதுதான் வந்து அப்பீரியாடிக் டீகேயிங்னு சொல்லுவாங்க. பட் இந்த அண்டர் டேம்பிங் வந்து பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் தான் இருக்கும், ரைட்டா. சரி, இப்போ as the damping is less than natural vibration, it is under damping, right. The motion is periodic. The oscillations are periodic and the amplitude is decreasing exponentially in the successive cycles. Okay, அதாவது அந்த ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, இப்போ டேம்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இனிஷியல் ஆம்ப்ளிடியூட் வந்து ஒரு 5 mm இருக்குன்னு வைங்க, ரைட். அந்த ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிளில் 5 mm இருக்குது, அடுத்த சைக்கிளில் அதே 4 ஆகும், அடுத்த சைக்கிளில் 3 ஆகும், அடுத்த சைக்கிளில் 2, அந்த மாதிரி குறையும், ரைட்டா. ஸோ இந்த இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ரைட். குறையிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்மேட்டில் குறையும்னா எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங், ரைட்டா, எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங். ஸோ அடுத்தடுத்த சைக்கிளில் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகும் அந்த ஆம்ப்ளிடியூடு, ரைட்டா. இப்போ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் கேஸ் ஆஃப் டேம்பிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக வந்து இந்த டேம்பிங் தான் மோர் ப்ரிஃபரபிள். ஓகே, இதில் வந்து டேம்பிங் ஃபேக்டர் வந்து இஸ் லெஸ் தேன் 1, ஏன்னா C/Cc இஸ் லெஸ் தேன் 1, ரைட்டா. இந்த சிசிக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன்னு பார்த்ததுக்கப்புறம் இது புரியும், ரைட்டா. சரி, இப்போது இந்த இது வந்து அண்டர் டேம்பிங் சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு when the roots are equal, கேஸ் 3, ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கொயர் ரூட்டில் உள்ளே இருக்க டேர்ம் 0ன்னு ஆகிடுமா. ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்க டேர்ம் 0 அப்படின்னா C/2m ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K/m, ரைட்டா. ஸோ ரூட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் டேம்பிங். ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படிங்கும்போது இந்த சிக்கு பதிலாக சிசின்னு போட்டுக்கலாம், சிக்கு பதிலாக சிசின்னு போட்டுக்கோங்க, ரைட்டா. சி இஸ் கிரிட்டிக்கல், ஹென்ஸ் சி டென்ஸ் டு சிசி, ரைட்டா. ஸோ அப்போது Cc/2m ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு K/mனு வருமா. Cc/2m ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K/m, தட் இஸ் நத்திங் பட் ஒமேகா n. அப்போது Cc இஸ் ஈக்குவல் டு
2m omega n வருமா. ஸோ இதுதான் ஃபார்முலா ஃபார் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், ரைட்டா. இது வந்து டேம்பிங் ஃபேக்டர் இல்லை டேம்பிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, இல்லை டேம்பிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பட் இந்த சியையும் சிசியையும் வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதில் சிசி வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், ரைட்டு. இதை இந்த ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மறந்துருச்சுன்னா கூட இதிலேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து டெரைவ் பண்ணிக்கலாம், ரைட்டா. இதிலேருந்து ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும், ஓகே. அதாவது சிசி இஸ் ஈக்குவல் டு 2m இன்ட்டு ரூட் ஆஃப் கே பை எம் போட்டிங்க அப்படின்னா கேன்சல் ஆகி இங்கே பாருங்கள் ரூட் எம் ரூட் கேன்னு வருதா. அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எம்கேன்னு போடலாம். இது கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன், ரைட்டா. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து டைரெக்டாக இதை கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லே, ரைட். ஓகே. இப்போது இது வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா critical damping coefficient is a function of என்ன மாஸா ஸ்டிஃப்னஸா இல்லை மாஸ் அண்டு ஸ்டிஃப்னஸா இல்லை மாஸ் அண்டு ஸ்டிஃப்னஸ் அண்டு சம் வேறு ஏதோ பேராமீட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரைட்டா. அது வந்து மாஸ் அண்டு ஸ்டிஃப்னஸ் ஒன்லி அப்படின்னு எழுதணும், ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் சிசி வந்து 2m ஒமேகா எம்னு சொன்னோன்னா, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஃபேக்டர் இதுதான் ஜீட்டா, ஓகே. ஜீட்டா இது எப்சிலன் கிடையாது, ஜீட்டா. டேம்பிங் ஃபேக்டர் ஜீட்டா ஈக்குவல் டு சி பை சிசின்னு சொல்லியிருக்கோமா, ரைட்டு. இப்போ சி பை 2m, இப்போ ஓவர் டேம்பிங் வந்து கிரேட்டர் தேன் இப்படி இப்போ போட்டோம் அப்படின்னா இந்த ஒமேகா என் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா சி பை 2m ஒமேகா என் இஸ் கிரேட்டர் தேன் 1 வரும், ரைட்டா. இந்த 2m omega n is nothing but Cc, critical damping coefficient. So C by Cc is greater than 1, that is zeta is greater than 1. இது over damping, ரைட்டா. இதே under damping இந்த greater than பதிலாக less than போட்டுருங்க, அதே மாதிரி வரும், ரைட். So zeta is less than 1 for under damping. critical damping இந்த symbol equal to போட்டுருங்க, zeta is equal to 1. ஓகே, ரைட். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த ரூட்ஸ் இன்னொரு ஃபார்மில் எழுதலாம். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேம்பிங் ஃபேக்டர் கூட இந்த ரூட்ஸ் எழுதலாம். எப்படி அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சி பை 2m ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சி பை 2m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே பை எம்னு போட்டோம், ரைட்டா. இப்போது இந்த ஒமேகா என்ன காஞ்சுகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்டு ஒமேகா என் பை ஒமேகா என்னு போட்டிங்கன்னா சி பை 2m ஒமேகா என். ஏன்னா இந்த 2m ஒமேகா எண்ணை நம்ம சிசின்னு எழுதிடலாம் இல்லையா. அதே மாதிரி ஒமேகா எண்ணை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒமேகா என் ஸ்கொயராக வரும் டினாமினேட்டரில், இங்கே ஒமேகா என் வரும், ரைட்டா. இந்த கே பை எம் தான் வந்து ஒமேகா என் ஸ்கொயர், ஓகே. சாரி, இது வந்து ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது கே பை எம் வந்து அது வந்து ஸ்கொயர், ஓகே. ஒமேகா என் ஸ்கொயர், ஓகே. இப்போ போட்டிங்க அப்படின்னா சி பை சிசி ஜீட்டாவா டேம்பிங் ரேஷியோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அதே மாதிரி சி பை சிசி ஸ்கொயர் உள்ளே இருக்குது, அப்போது இது ஜீட்டான்னு எழுதலாமா. ஸோ ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் இது ஒரு ஒமேகா என் ஸ்கொயர், இது ஒரு ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒமேகா என். ஸோ இந்த ரூட்ஸை இந்த ஃபார்மேட்லேயும் எழுதலாம், ஓகே, ரைட்டு. இப்போ ஜென்ரலாக கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் டேம்பிங்கும் கிரிட்டிக்கல் டேம்பிங்கும் அப்பீரியாடிக் டீகேயிங், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது இதில் கேட்பாங்க, ரைட், அப்ஜெக்டிவில் கேட்பாங்க. அப்பீரியாடிக் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் டேம்பிங்கும் கிரிட்டிக்கல் டேம்பிங்கும், அதாவது ஜீட்டா டேம்பிங் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா அது அப்பீரியாடிக் டேம்பிங், ஆசிலேஷன்ஸ் இருக்காது, ஓகே. அண்டர் டேம்பிங்கில் ஜீட்டா இஸ் லெஸ் தேன் 1னா damped vibration is periodic oscillations, that is practical case, இது ஆல்ரெடி பார்த்தோம், periodic, right. ஸோ எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங், அந்த கர்வ் அந்த ஆம்ப்ளிடியூட் எப்படி டிக்ரீஸ் ஆகும்னா எக்ஸ்போனன்ஷியலி இ பவர் சம்திங், டிக்ரீஸிங்னா இ பவர் மைனஸ் சம்திங்னு வரும், ரைட்டா. அது என்னன்னு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங்.
இந்த டேம்ப்டு வைப்ரேஷன் அதாவது அண்டர் டேம்ப்டு ரைட்டா அண்டர் டேம்ப்டுக்கு இந்த ப்ரொஃபைல் பாருங்கள் ஆம்ப்ளிடியூட் வெர்சஸ் டைம் பீரியட் ஓகே ஆம்ப்ளிடியூட் வெர்சஸ் டைம் இப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் அது வந்து டேம்ப் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிளில் x1ங்கிறது அதிகமான ஆம்ப்ளிடியூட் அடுத்த சைக்கிளில் x2 குறையுது அடுத்தது x3 குறையுது x4 அதை விட கம்மியாக இருக்குது x5 அப்படியே கம்மியாகி ஆகி அப்படியே ஜீரோவுக்கு வரும் இதுதான் அண்டர் டேம்பிங் ஓகே இது பீரியாடிக் ஃபார்மில் தான் இருக்குது ஓகே அதனால் இதுக்கு வந்து ஒவ்வொரு டைம் பீரியட் அதாவது ஒரு க்ரஸ்ட்டுக்கும் இன்னொரு க்ரஸ்ட்டுக்கும் இருக்க டைம் டிலே அதுதான் டைம் பீரியட் இல்லை ட்ரஃப் ரெண்டு ட்ரஃப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம் டைம் டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ இதில் ஒரு கேர்வ் போட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் வருதா இந்த ப்ரொஃபைல் என்ன கேர்வ்னா என்வலப் கேர்வ் ஓகே இது வந்து இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ஜெக்டிவில் என்வலப் கேர்வ் இதில் எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங் கேர்வ் அது எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங்காக லாகரிதமிக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க ரைட்டா ஸோ இந்த கேர்வ் ஆம்ப்ளிடியூட் கேர்வ் வந்து எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங் கேர்வ் அப்படின்னு எழுதணும் ஓகே இப்போது ஒரு ஆம்ப்ளிடியூடுக்கும் அடுத்த ஆம்ப்ளிடியூடுக்கும் என்ன ரிலேஷன்னா இதுதான் x1 by x2 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடிடி இது ஏன் டிடின்னு போட்டிருக்கேன்னா இட் இஸ் டேம்ப்டு வைப்ரேஷனோட டைம் பீரியட் ஓகே ஏங்கிறது அஸ் யூஷுவல் c/2m நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஓகே சரி இப்போ x1 by x2 இஸ் ஈக்குவல் டு x2 by x3 ரைட்டா ஸோ எல்லாமே அந்த சக்ஸஸிவ் வைப்ரேஷன் ஆம்ப்ளிடியூடோட ரேஷியோ வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இ பவர் மைனஸ் ஏடிடி அப்போது ரிலேஷன் பிட்வீன் டூ சக்ஸஸிவ் இது எப்படி எழுதலாமா x0 இஸ் ஈக்குவல் டு x1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏடிடின்னு எழுதலாம் இல்லை x1 இஸ் ஈக்குவல் டு x2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏடிடின்னு எழுதலாம் இல்லை x2 இஸ் ஈக்குவல் டு x3 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏடிடின்னு எழுதலாம் ரைட்டா ஸோ இதுதான் வந்து த ஈக்குவேஷன் ஆஃப் தி எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங் என்வலப் கர்வ் ஓகேவா இதுதான் அந்த ஈக்குவேஷன் இதுவும் உங்களுக்கு இதில் கேட்கலாம் ரைட் அப்ஜெக்டிவில் கேட்கலாம் இந்த மைனஸ் ஏடிடிக்கு பதிலாக வேறு நொட்டேஷன்ஸ் வரும் ரைட்டா வேறு ஃபார்மேட்டில் இதை எழுதலாம் அது அடுத்த பேஜில் பார்ப்போம் ரைட் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் என்ன இன்னொரு இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் கொஷின் என்னென்னா த ரிலேஷன் பிட்வீன் 3 சக்ஸஸிவ் ஆம்ப்ளிடியூட்ஸ் அதாவது x1 x2 x3 அது மூணு எப்படி வேரி ஆகும்னா இட் இஸ் இன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஓகே அதாவது இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க x1 by x2 ஈக்குவல் டு x2 by x3 அப்படின்னு போட்டிங்கன்னா x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு x1 x3 அப்போ x2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 x3 இது என்ன ஃபார்ம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஓகே ஸோ த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சக்ஸஸிவ் வைப்ரேஷன்ஸ் ஆர் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இது வந்து ஒரு அப்ஜெக்டிவில் கேட்டிருக்காங்க ரைட்டா இதில் என்ன நம்ம கன்ஃபியூஷனாக ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா லாகரிதமிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே லாகரிதமிக் ப்ரோக்ரஷன்னு போட்டுறக்கூடாது ஏன் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது x1 by x2 லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் கிடையாது log ஆஃப் x1 by x2 அதாவது நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் x1 by x2 இதுதான் வந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஓகே ஸோ இப்போ x1 by x2 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடிடின்னு போடுறதுக்கு பதிலாக அதை மாற்றி போடுறாங்க நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் x1 by x2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு டிடி ரைட்டா இப்படி எழுதலாம் இது லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே ரைட் இந்த x1 by x2 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடிடி இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம் ரைட் ஏங்கிறது c/2m அது ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் ஏடிடி மைனஸ் c/2m டிடி அப்போது மேலே ஒமேகா n கீழே ஒமேகா n போட்டோம்னா c ஒமேகா n by 2m ஒமேகா n டிடின்னு வரும் அப்போது இந்த 2m ஒமேகா n நம்ம சிசின்னு எழுதலாமா அப்போது உங்களுக்கு மைனஸ் c
ஒமேகா என் பை சிசி இன்ட்டு டிடின்னு வருமா? ஸோ சி பை சிசி ஜீட்டாவா? அப்போ இப்படி எழுதலாம். ஸோ x1 by x2 is equal to e power minus zeta omega n td, ரைட்? இது ஒரு ஃபார்ம். சரி, இப்போ டிடிங்கிறது என்ன? டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன்ஸ் இல்லையா? அதாவது டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ், டைம் பீரியட் ஆஃப் த டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ். அப்போது 2π by ஒமேகா டின்னு எழுதலாமா? இந்த ஒமேகா டிங்கிறது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த டேம்ப்டு வைப்ரேஷன், ஒமேகா என்னங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி, ரைட்? ஏங்கிறது அந்த டேம்பிங் பேராமீட்ரு, ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒமேகா டிக்கு என்ன ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, ஒமேகா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அண்டர் டேம்ப்டுக்கு ஏ ஸ்கொயர் இது இப்படி வந்துச்சுன்னா ஓவர் டேம்ப்டு, ரைட்டா? நம்ம இந்த ஃபார்மில் தான் நம்ம அந்த ரூட்டை கொண்டு வந்தோம், c/2m ஸ்கொயர் மைனஸ் k/mன்னு, ரைட்டா? அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ரூட்ஸ் வந்து நெகட்டிவாக, அதாவது இமேஜினரியாக இருக்கணும். நம்ம அண்டர் டேம்பிங்க்கு ரூட்ஸ் இமேஜினரியாக இருக்கணும், இந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்க டேர்மு நெகட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், ரைட்டா? அதுதான் அண்டர் டேம்ப்டு கண்டிஷன். ஓகே, அதனால் இதை மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ ரூட் ஆஃப் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இந்த ஒமேகா டிக்கு இதுதான் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபர்தராக அதை எப்படியெல்லாம் எழுதலான்னு பாருங்கள். x1 by x2 equal to e power minus 2π a divided by root of omega n square minus a square, ரைட்டா? ஏன் இதை 2π போட்டிருக்கேன் அப்படின்னா டிடி மைனஸ் ஏடிடி தானே, மைனஸ் டிடிக்கு பதிலாக 2π by ஒமேகா டியை போடுறேன். டிடிக்கு பதிலாக 2π by ஒமேகா டி, இதுதான் அந்த ஒமேகா டி, ரூட் ஆஃப் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ரைட்டா? சரி, இதை ஃபர்தராக நம்ம பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2π இன்ட்டு c/2m எப்படி வரும்? இங்கே பாருங்கள் வரிசையாக, ரைட்? மைனஸ் 2πc டிவைடட் பை, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் உங்கள் கையாலே எழுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, ரைட்டா? நான் இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து ஒரு 3வது தடவையோ 4வது தடவையோ எழுதி பார்க்குறேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ அப்படியே மனப்பாடம் ஆகிடுச்சு. எனக்கு இதெல்லாம் முன்னாடி நான் படித்ததே கிடையாது, ரைட்டா? அதனால் இப்போ வந்து நான் படிக்கும்போது 2-3 தடவை எழுதி பார்க்கும்போது எனக்கு நல்ல ஃப்ளூயன்சி வந்துருச்சு. ஸோ எந்த ஃபார்மேட்டில் கேட்டாலும் டக்குன்னு ஒரு 1 minute ஆர் 2 minute டக்குன்னு டிரைவ் பண்ணி இதை கொண்டு வந்துட முடியும், ரைட்? அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு e பவர் மைனஸ் 2πc பை அப்படி எழுதலாம், இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். e பவர் மைனஸ் 2πc டிவைடட் பை ரூட் ஆஃப் சிசி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் c/cc ஜீட்டாவா, இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ e பவர் மைனஸ் 2π ஜீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் தான், ஏன்னா நம்ம அண்டர் டேம்ப்டு தான் ப்ராக்டிக்கல் கேஸுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அண்டர் டேம்ப்டுக்கு தான் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணுறோம், ரைட்டா? அப்போ அண்டர் டேம்ப்டுக்கு உங்களுக்கு ஜீட்டா இஸ் லெஸ் தேன் 1 வரும்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதனால் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயருங்கிறது தான் வரும் அந்த ரூட் உள்ள, ரைட்டா? ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது கிடையாது. ஓகே, அப்போது இதுதான், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்பீடு, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? அதுக்கு தனியாக ஒரு வீடியோ தேவையில்லை, ரைட்? அது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது, ரைட்? ஓகே, தேங்க்யூ.